தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து நடிக்க வந்த எந்த நடிகைக்கும் இல்லாத தனி சிறப்பு நடிகை கண்ணம்பாவுக்கு இருந்தது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கண்ணம்பா பேசிய தமிழ் வசனம் அவ்வளவு தெளிவாக, அழகாக, கம்பீரமாக, பளிச்சென்று தெளிவாக இருக்கும். அவரை போல எந்த தமிழ் நடிகையும் இதுவரை அத்தனை அழகாக உச்சரித்ததில்லை தமிழை. அவரை போல எந்த நடிகையும் தமிழை அந்த அளவுக்கு அழகாக உச்சரித்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆந்திரா மாநிலம் மேல் கோதாவரி ஜில்லா எல்லூர் என்ற சொந்த ஊரை சேர்ந்தவர் கண்ணம்பா. பசுவலேடி என்பது கண்ணம்பாவின் குடும்ப வம்ச பெயர். 1910 பிறந்தவர். 13ஆம் வயதில் ஸ்ரீ ராஜேஸ்வரி நாடக சபா மூலம் அறிமுகமாகி புராணகால சாவித்ரி அனுசையா நடிப்பில் சக்கைப்போடு போட்டவர். 1935 தெலுங்கில் ஸ்டார் கம்பைன்ஸின் ஹரிச்சந்திரா வெளியானது. அந்த படத்தில் சந்திரமதியாக கண்ணம்பாவின் சினிமா நடிப்பு தொடங்கியது. சித்தூர் வி. நாகையாவின் முதல் படம் நாகையா கண்ணம்பா ஜோடியில் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய படம் கிரகலட்சுமி. தென்னகம் முழுவதும் பாகுபலியைப் போல பெரிதாக பேசப்பட்ட திரைப்படம் இது. வசூலை அள்ளி குவித்தது அன்று. கண்ணம்பாவை புகழின் உச்சியில் கொண்டு போய் அமர்த்தியது முருகன் டாகிஸாரின் அசோக்குமார். MKT தியாகராஜ பாகவதரின் மகத்தான வெற்றி சித்திரம் கண்ணம்பா. அதில் மாறுபட்ட வில்லி வேடத்தில் நடித்தார். அன்றைய பிரபல வசனகர்த்தா இளங்கோவன் கண்ணம்பாவுக்கு செந்தமிழில் பேசி நன்றாக நடிக்கும் பயிற்சியை அளித்தார். கண்ணம்பா வசனங்களை தெலுங்கில் எழுதி வாசித்து வசன உச்சரிப்பிலும் நடிப்பிலும் பாகவதருக்கே சவால் விட்டார். போனஸாக அந்த படத்தில் அவரது பரதநாட்டியமும் இருந்தது. அதுவும் ரசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டது. உயரமான அழகான ஒரு நடிகை நடனம் ஆடும்போது, பரதநாட்டியம் ஆடும்போது அது மிக அழகாக இருக்கும் என்பதற்கு இவரது அந்த பரதநாட்டியம் ஒரு உதாரணம். அசோக்குமார் படத்தில் நடித்த அனுபவம் கண்ணம்பாவுக்கு நன்றாக தமிழில் பேச வந்தது. தொடர்ந்து கண்ணம்பா ஜூபிட்டர் பிக்சர்ஸின் கண்ணகியாக வலம் வர வேண்டும் என மெனக்கெட்டு உழைத்தவர் இளங்கோவன். அவருடைய படைப்பாற்றலில் தமிழ் எத்தனை தித்திப்பு என்பதை கண்ணகி திகட்ட திகட்ட பேசியது. தமிழ் திரை உலகில் முழுமையானது ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான கண்ணகி பாத்திரத்தில் விஸ்வரூபம் எடுத்த முதல் பெண் நடிகை கண்ணம்பா என்றால் மிகையாகாது. எத்தனை முதல் தரமான அக்மார் நடிப்பு அதில் வெளிப்படுத்தி இருந்தார். தமிழ் நடிகைகளே பார்த்து வியக்கும் அளவிற்கு ஒரு தெலுங்கு நடிகை அனல் வீசும் தமிழ் உரையாடலை பேசி நடித்த ஆவேசம் பார்த்து எல்லோரும் மிரண்டு போனார்கள். கண்ணகி படத்தில் கண்ணம்பாவும் PU சின்னப்பாவும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணகி கோவலனாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. சினிமாவுக்கு ஏற்ற சிறந்த ஜோடியாக அந்த படத்தில் அவர்கள் தோன்றினார்கள். கண்ணகியின் மாபெரும் வெற்றியை அடுத்து அவர்களின் அடுத்த சூப்பர் ஹிட் மங்கையர்க்கரசி. சுமார் 10க்கும் மேற்பட்ட படங்களில் PU சின்னப்பா கண்ணம்பா ஜோடி இணைந்து சிறப்பாக நடித்து பெயர் பெற்றது. அன்றைய கனவு கண்ணன் கனவு கன்னியாக மக்கள் மனதில் பேச வைத்தார்கள், ரசிக்க வைத்தார்கள். கண்ணம்பா தயாரித்த சொந்த படம் ஹரிச்சந்திராவில் கதாநாயகனாக PU சின்னப்பாவும் தோன்றினார். கதாநாயகியாக கண்ணம்பாவும் தோன்றினார்கள். மிக சக்சஸ்ஃபுல்லான ஜோடி என்று அவர்களுக்கு தமிழ் திரை உலகில் ஒரு பெயர் உண்டு. கண்ணம்பாவின் அந்த புகழை நடிப்பாற்றலை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த ஜூபிட்டர்ஸ் தயாரித்த துரித சித்திரம்தான் மகாமாயா. அதுவே முதல் முறை, அதாவது ஒரு நடிகைக்காக ஒரு கதை உருவாக்கப்பட்டது என்றால் கண்ணம்பாவுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் சாவித்ரி, KR விஜயா போன்ற நடிகைகளுக்காக கதாசிரியர்கள் கதைகளை உருவாக்கினார்கள். புரட்சி தலைவரின் அம்மாவாக, அன்புக்குரிய அம்மாவாக பெரிய படங்களில் நடித்து அவர் மீது பெரும் பாசம் கொண்டிருந்தார் கண்ணம்பா. சிவாஜியுடன் போட்டி போட்டு மனோகரா, வணங்காமுடி, மக்களை பெற்ற மகராசி, உத்தமபுத்திரன், காத்தவராயன், படிக்காத மேதை, புனர்ஜென்மம், படித்தால் மட்டும் போதுமா போன்ற படங்களில் நடித்து கலக்கியிருந்தார் கண்ணம்பா. நடிகை கண்ணம்பாவுக்கும் PU சின்னப்பாவுக்கும் இடையே ஒரு நட்பு இருந்தது. ஒரு சின்ன காதல் இழை ஓடியது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்றைக்கு அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோடியாக இருந்தார்கள்.
அந்த ஜோடியில் ஒரு நாள் திடீரென்று குடித்துவிட்டு வந்த சின்னப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் கண்ணம்பா. அதை கேட்டு யூனிட்டே அதிர்ந்து போனது. அந்த வார்த்தை கேட்டு சின்னப்பா என்ன செய்தார் தெரியுமா? புராணத்துல வர்ற காமரூபன் சாராயம் போட்டிருக்கான்னு கதையில வருதா என்று பியு சின்னப்பாவை பார்த்து கடும் கோபத்துடன் கேட்டார் கண்ணம்பா. சின்னப்பா என்றால் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம். அவர் மது அருந்திவிட்டு படப்பிடிப்புக்கு வருவது சர்வ சாதாரணம். ஒட்டுமொத்த செட்டும் அதிர்ந்து நின்றது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அனைவரின் முகத்திலும் அச்சம். ஆனால் சின்னப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்னை மன்னிச்சிடு கண்ணம்பா, இனிமே நம்ம ஷூட்டிங்ல குடிக்க மாட்டேன் என்று உறுதி அளித்து கண் கலங்கி நின்றார் சின்னப்பா. அதுவே வேறொரு நடிகை அப்படி கேட்டிருந்தால் அடுத்த நொடியே கண்ணம் பழுத்திருக்கும். அவரை அடித்திருப்பார் சின்னப்பா. ஆனால் கண்ணம்பாவை அடிக்கவில்லை. கண்ணம்பா மீது அத்தனை பாசம், அத்தனை சிநேகம். எனக்கு என்னமோ நீங்க குடிக்கிறது பிடிக்கல, நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க என்றார் உருக்கத்தோடு கண்ணம்பா. இவர்களின் அந்த அன்பான அந்த வார்த்தைகள் கேட்டு யூனிட்டே கலங்கி நின்றது. இந்த சக்சஸ்ஃபுல் ஜோடியில் ஒன்றான பியு சின்னப்பா எதிர்பாராமல் மிக இளம் வயதில் அகால மரணம் அடைந்த போது அவருடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஐயோ போயிட்டீங்களா, இனி உங்களை மாதிரி நடிக்கிறவங்களை எங்கே பார்ப்பேன் என்று மார்பில் அடித்துக்கொண்டு கதறி அழுதார் கண்ணம்பா. கண்ணம்பா பியு சின்னப்பா இருவருக்கும் இடையில் ஆத்மார்த்தமான நேசம் உண்டு என்பது பகிரங்கமானது அன்றுதான். 85 வருட சினிமா பேசும் சினிமா வரலாற்றில் கண்ணம்பாவை போல ஒரு அற்புதமான தமிழ் உச்சரிப்பு உடைய நடிகையை காண்பது மிக அரிது. அவர் மாஸ் ஹீரோக்களோடு நடித்த போதும் தனித்து கைத்தட்டல்களை பெற்ற நடிப்பரசி என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். கண்ணம்பா படம் எடுத்து நொடித்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் இயக்கத்தில் ஒரு படத்தை தயாரித்தார். அதற்கு எம்ஜிஆருடைய கால்ஷீட் வாங்கினார். அந்த படம்தான் தாலிபாக்கியம். அந்த படத்திற்காக எம்ஜிஆர் அவருடைய கணவருக்கு கால்ஷீட் கொடுத்து அந்த படம் உருவாக பெரிதும் உதவினார். அது மட்டுமல்ல, அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது கண்ணம்பாவின் கணவரின் 3 லட்சம் ரூபாய் தொலைந்து விட்டது. அந்த பணத்தையும் எம்ஜிஆரே கொடுத்து அந்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த படத்தை சிறப்பாக வெளிவந்து அவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்க எம்ஜிஆர் உதவினார். அந்த படத்திற்காக அவர் சம்பளம் பெரிதாக வாங்கிக் கொள்ளவில்லை, மிக சொற்ப சம்பளம் வாங்கினார். அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த 3 லட்சம் ரூபாயும் வாங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். கண்ணம்பா அவருக்கு தாயாக நடித்ததால் கண்ணம்பா மீது மிகவும் பாசம் வைத்திருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.